பாவம், கர்ணனை காப்பாற்ற இவனும் தவறிவிட்டானே, விதி யாரை விட்டது என்று எண்ணிக்கொண்டே கண்ணன் ஹஸ்தினாபுரம் பயணத்தை தொடங்கினான். கண்ணன் சங்கல்பப்படி குருஷேத்திர போர் தொடங்கியது. போரின் கடைசி நாட்களில் கர்ணனின் மரணம் நிகழ்ந்தது. அப்போது அவனுக்கு கொடுத்த வாக்கின்படி யுத்த பூமியில் வந்து தன் மகன் கர்ணனை மடி மீது கிடத்தி மகனே என்று கதறி அழுதாள் குந்தி. அப்பொழுதுதான் பாண்டவர்களுக்கு கர்ணன் தங்களின் சகோதரன் என்று தெரிந்தது. அனைவரும் கதறினர். சகாதேவனின் நினைவலைகள் பின்னோக்கி சுழன்றன. கட்டுண்ட கண்ணனிடம் தான் கேட்ட வரமும் அப்போது அவன் தந்த வாய்ப்பும் தன்னை அறியாமலே அந்த வாய்ப்பை இழந்து ஐவரை மட்டுமே காப்பாற்ற தான் கேட்ட வரமும் அவன் நினைவுக்கு வந்தது. தான் கற்ற சாஸ்திர அறிவு தன்னை காப்பாற்றவில்லை என்பதை ஒரு கணம் உணர்ந்தான். ஊருக்கெல்லாம் ஜோதிடமும் ஆருடமும் சொல்ல உதவிய சாஸ்திரம் எனக்கு கூட பிறந்த சகோதரன் இன்னொருவன் இருக்கிறான் என்பதை சுட்டிக்காட்டவில்லையா? இல்லை, இதனை நான் கணிக்க தவறிவிட்டேனா? இது ஒரு மாயை.